அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கொழிஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 28 மற்றும் 29 ஜனவரி இந்த 2 நாட்கள் நடைபெற்ற முக்கியமான நடப்புகளுடைய தொகுப்பை காம்படிட்டிவ் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு இண்டெக்ஸ் பேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எந்த பகுதியில் நடக்க போகுது, அது தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்மாழ்வார் விருதுகள் தமிழக அரசாங்கால் அறிவிக்கப்பட்டிருக்கு, அது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரோவுடைய புதிய திட்டங்கள், அப்புறம் தமிழகத்துடைய சில பகுதியில் புதிய கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எந்த பகுதி, அதோடைய காலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடைப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்தெந்த துறையில் கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் நிறைய இந்தியர்களுடைய சாதனைகள், அப்புறம் உலகத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான விளையாட்டு தொடர்கள் மற்றும் அதில் வெற்றி பெற்ற நபர்கள் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் 2 முக்கியமான இந்திய தலைவர்களுடைய பிறந்தநாளைக்கு அந்த தலைவர்கள் பற்றியும், இந்தியாவோட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் 2 நடந்திருக்கு, அது தொடர்பான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன திருக்குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருட்பால் அரசியல் இடம்பெற்று இருக்கக்கூடிய இறைமாட்சி அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். குறள் எண் 390. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொலி. ஸோ இந்த திருக்குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 முறை அரசன், அரசருக்கெல்லாம் இலக்கு போன்றவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் பற்றி வள்ளுவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க 2021. டேஷ் 4ம் உடையானாம் வேந்தர் கொலி. ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தூங்காமை துணிவு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3ம் இருக்கக்கூடிய திருக்குறளையும் இதே மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு 2 days பிஃபோர் போட்டிருப்போம், அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய திருக்குறளை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதனால நீங்கள் திருக்குறள் படிக்கும்போது இந்த மாதிரி 2-3 முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் அந்த திருக்குறள் வருது அப்படின்னா அதை கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே வேந்தருக்கு ஒளியாக இருக்கக்கூடிய 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கொடை, கருணை, நீதி மற்றும் தளர்ந்த குடிகளை காத்தல், ஆப்ஷன் சி. ஸோ இன்றைக்கி நடந்த முக்கியமான நிகழ்வுகள், வரலாற்றில் நடந்த சம்பவங்கள், அப்புறம் முக்கியமான தினங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஜனவரி 28ஆம் நாள் பின்னரும் எந்த தலைவர்களின் பிறந்த நாள்? ஸோ நீங்கள் பிக்சர் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. லாலா லஜபதி ராய் மற்றும் KM கரியப்பா. ஸோ நிறைய பேருக்கு வந்து லாலா லஜபதி ராய் தெரியும், பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நபர். ஆனால் KM கரியப்பா சில பேருக்கு தான் தெரியும். அதாவது இந்தியாவுடைய இராணுவத்துடைய முதல் இந்திய படைத்தளபதி. ஸோ பிரிட்டிஷ்காரங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனால் நம்மளால் இராணுவத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து நம்முடைய பிரதமருக்கே இல்லை. ஸோ பிரிட்டிஷ்காரங்கள்ட்டே இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இராணுவத்தை நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து KM கரியப்பா இருக்காரு, ஸோ அவர் வந்து நிச்சயமாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இந்தியாவுடைய முதல் படைத்தளபதியாக வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணாங்க. ஸோ இவர் முதல் படைத்தளபதியாக பதவி ஏற்றுக்கிட்டார். அதுதான் நம்ம ராணுவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்திய ராணுவ தினம் இவர் பதவியேற்ற தினம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இந்த மாதம் தான் வருது. இவருடைய பிறந்த தினமும் ஜனவரி 28 தான். ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த நபர், இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ஃபீல்டு மார்ஷலில் இவரும் மருத்துவர். ஸோ இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தரவு தனி உரிமை தினம், டேட்டா பிரைவசி டே, உலக தொழுநோய் தினம். ஸோ டேட்டா பிரைவசி டே ஜனவரி 28, உலக தொழுநோய் தினம் ஜனவரி 29. இப்போ இந்த 2 கூற்றுகளை எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 2ம் கண்டினியூவாக இருக்கனால நமக்கு மேபி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2மே 28. ஸோ கூற்று 1 மட்டும் சரி. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணும். கூற்று 1 மட்டும் சரி. 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28 தான் உலக தொழுநோய் தினம். ஸோ நிறைய இடத்துல உலக தொழுநோய் தினம் ஜனவரி 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து லாஸ்ட் சண்டே, இது ஜனவரியில் லாஸ்ட் சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெப்ரசி டேவை கொண்டாடுவோம். ஸோ ஜனவரி 28 தான். ஸோ இந்த ஆண்டுக்கான முக்கிய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட் லெப்ரோசி, தொழுநோயை வெல்லுங்கள் அப்படிங்கிறது. அதேமாதிரி தரவு தனி உரிமை தினம், டேட்டா பிரைவசி டேவுடைய முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி பிரைவசி கான்ஷியஸ், தனி உரிமை உணர்வுடன் இருங்கள் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஸோ இதில் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உலக நீரிழிவு நோய் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த நோய் தொடர்பாக தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அப்போது நீங்கள் தொழுநோய் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்துருக்கீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தினங்கள் பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே வந்து அன்றைக்கி என்ன தினம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். இந்திய உச்சநீதிமன்றம் முழுமையாக செயல்பட தொடங்கிய ஆண்டு எது? ஸோ எந்த ஆண்டு முதல் இந்திய உச்சநீதிமன்றம் செயல்படுகிறது? 28 ஜனவரி 1937, 28 ஜனவரி 1947, 28 ஜனவரி 1950, அதன் பிறகு 28 ஜனவரி 1952. அப்போ நமக்கு இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைக்கி ஜனவரி 28ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து செயல்பட தொடங்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் எந்த ஆண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1950, அதாவது இந்தியாவுடைய குடியரசு தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு ஒரு 2 நாட்களுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உச்சநீதிமன்றம் முழுமையான செயல்பாடுகளை தொடங்குது.
ஆக்சுவலாக இது 1935 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டின் படி நமக்கு ஃபெடரேஷன் கோர்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய மேஜர் ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 124 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜனவரி 28, 1950 வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இனாக்ரேட் பண்ணப்படுது. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் எங்கு முதலில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது? பம்பாய், மதராஸ், கல்கத்தா மற்றும் டெல்லி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்று முதல் அப்படிங்கும்போது மதராஸ் அல்லது கல்கத்தா, ஏன்னா 2 இடத்துல தான் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க இல்லைங்களா, அங்கே தான் இருக்குன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து கல்கத்தா. இப்போ இதே கேள்வியை மாற்றி கேட்டாங்க அப்படின்னா முதல் மருத்துவமனை எங்கு உருவாக்கப்பட்டது? இது வந்து மருத்துவக் கல்லூரி, மெடிக்கல் காலேஜ். பட் முதல் மருத்துவமனை எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா மதராஸ், நம்முடைய சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய வீரர்களுக்காக முதல்ல உருவாக்குறாங்க. அதன் பிறகு அதை வந்து மற்றவங்களும் பயன்படுத்துகிற மாதிரி அந்த மருத்துவமனை உருவாக்குறாங்க. அப்போ இந்தியாவுடைய முதல் மருத்துவமனை நம்ம பகுதியில் உருவாகுது. ஆனால் முதல் மருத்துவக் கல்லூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில். 2வது மருத்துவக் கல்லூரி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய MMC, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த தினத்தில் தான் தொடங்கப்படுது. ஜனவரி 28, 1835 வந்து மேற்கு வங்காளத்தில் கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படுகிறது. இதுதான் இந்தியாவோட முதல் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட்டு ஜனவரி 29 இந்திய செய்தித்தாள் தினம். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுடைய முதல் செய்தித்தாள் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய முறை கேட்டாங்க. ஸோ இந்தியாவுடைய முதல் செய்தித்தாளான பெங்கால் கெஜெட். ஸோ இந்த பெங்கால் கெஜெட் என்னையிலேருந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 29, 1780. ஸோ அந்த தினத்தை நினைவுபடுத்தும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய செய்தித்தாள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனவரி 29 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம். ஸோ இது எங்கேருந்து வெளியிட்டாங்க அப்படின்னா கொல்கத்தாலேருந்து வெளியிடுறாங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல் ஆங்கில நாளிதழ். நெக்ஸ்ட் வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் விஷயத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1, பின்வரும் எந்த சர்வதேச அமைப்பு தனது செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறைகள் மற்றும் ஆளுகைக்கான வழிகாட்டுதலை உருவாக்கியுள்ளது? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹஸ் டெவலப்டு கைட்லைன்ஸ் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் இட்ஸ் ஆப்ரேஷன்? யூரோப்பியன் யூனியன், UNO யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த 4 அமைப்பில் யார் வந்து AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். உலக சுகாதார அமைப்பு, WHO. ஸோ எதுக்காக இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நுண்ணறிவை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இதனால் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவை நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ChatGPT மாதிரியான இந்த பன்முக செயற்கை நுண்ணறிவு, ஸோ அதை மல்டிபர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ அதுக்கான ரெகுலேஷன் கைட்லைன்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது அதை வச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கான கைடன்ஸ் கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கான கவுன்சிலிங் கொடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் மருந்து உருவாக்கம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து தவறாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ அதை வந்து வரைமுறைப்படுத்துறதுக்காக WHO என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுகாதாரத்துறையில் செயல்படுத்தக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்பும் எல்லா நாடுகளும் இதை பின்பற்றுறது அப்படிங்கிறது கட்டாயம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த பகுதியில் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கிராந்தம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் மொழி கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? 11th century கிராந்தா அண்ட் 6th century தமிழ் லாங்குவேஜ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரீசன்ட்லி ஃபவுண்டட் வேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுமணல் ஈரோடு, பழஞ்சீர் வழி காங்கேயம், மயிலாடும்பாறை கிருஷ்ணகிரி, உத்திரமேரூர் காஞ்சிபுரம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழஞ்சீர் வழி காங்கேயம் அப்படிங்கிற காங்கேயத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பழஞ்சீர் வழி அப்படிங்கிற பகுதியில் தான் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கிராந்த கல்வெட்டுகள், அதாவது தமிழும் வடமொழியும் சேர்த்து எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த கிராந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், கிரந்த கல்வெட்டுகள். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் கல்வெட்டு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இருக்குது. ஸோ பழஞ்சீர் வழி அந்த பகுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடு தொடர்பான தகவல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதாவது அதோடைய முக்கியத்துவம் மற்றபடி அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இதில் நம்ம உத்திரமேரூர் கல்வெட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொடுமணல் அப்படிங்கிறதும் பழைய கற்கால நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடியது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மயிலாடும் பாறை அதோடைய முக்கியத்துவம் என்ன, ஏன்னா இந்தியாவுடைய வரலாறையே மாற்றுறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். மயிலாடும் பாறை அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருளுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் ஏன் வந்து இந்தியாவுடைய வரலாறு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3rd கொஸ்டின். தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோருக்கான கண்காட்சி பின்வரும் எந்த நகரத்தில் நடைபெற்றது? For the first time in South India, the Scheduled Caste and Tribe Entrepreneurs Exhibition was held in which of the following city?
ஆப்ஷன் ஏ டியூட்டிகோரின் தூத்துக்குடி, பி கண்ணூர் கேரளா, சி சென்னை அண்ட் டி மைசூர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை. ஸோ சென்னை ட்ரேட் சென்டர், சென்னை வர்த்தக மையத்தில் தான் அது நடைபெறுது. ஸோ தென்னிந்தியாவில் இதுதான் முதல் முறை அப்படிங்கிறது இதனுடைய முக்கியத்துவம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோருக்கான கண்காட்சி தென்னிந்தியாவிலே முதல் முறையாக நம்ம சென்னை தான் நடந்திருக்கு. இதில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான தொழில் முனைவு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் பின்வரும் எந்த நாடுகளுக்கிடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன? ஸோ ரீசன்ட்லி which of the following countries have signed MOUs? So MOU means memorandum of understanding அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன் செவரல் செக்டர்ஸ். ஸோ பல துறைகளில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இதை வந்து சைன் பண்ண கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இந்தியா ஃப்ரான்ஸ், இந்தியா இங்கிலாந்து, இந்தியா ரஷ்யா அண்ட் இந்தியா ஸ்பெயின். இதுக்கான ஆன்சர் நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்போம், இந்தியா ஃப்ரான்ஸ். ஸோ குறிப்பாக என்னென்ன துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இராணுவ தளவாட உற்பத்தி. ஸோ இப்போ நம்ம ரஃபேல் போர் விமானம் யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம்னா ரஷ்யா கிட்டேருந்து, ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம். இதே மாதிரி நமக்கு முக்கியமான டிஃபென்ஸ் இம்போர்ட்டராக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து இருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸ் இருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸோடைய சப்போர்ட்டோட நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இமானுவேல் மேக்ரோனோட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போது இராணுவ தளவாட உற்பத்தி மட்டும் இல்லாமல் விண்வெளி பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி பல முக்கிய துறைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெமரண்டம் வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா ஃப்ரான்ஸ். இப்போ இதில் என்ன மாதிரியான ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் 9, 2016 இந்தியா சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்ட நாடு இது. ஸோ வியட்நாம் கூட அப்போ பண்ணியிருப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கூட பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இதே மாதிரி வந்து சமீபத்தில் இல்லை இந்த மந்த் கொடுத்துட்டு ஜனவரி 2024 எந்த நாட்டுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இந்தியா வந்து கையெழுத்தாக்குனது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா ஏற்கனவே வேறு எப்படி இன்னொரு மாடல் இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுடைய இளவரசர் வந்து நம்ம இந்தியாவிற்கு வந்தபோது எத்தனை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 8 ஒப்பந்தங்கள் நினைக்கிறேன் அந்த டைமில். அப்போ அதே மாதிரி எத்தனை ஒப்பந்தங்களை சைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க சம்டைம்ஸ். இல்லை இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், சில குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சில திட்டங்களுக்காக வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது தொடர்பான தகவல்களோடு கூட கேட்கலாம். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெமரண்டம் அப்புறம் அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணும்போது நம்ம அதை நல்லா கிளியராக பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்தியாவுடைய 66வது குடியரசு தின விழா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின் ஏன் இப்போ வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் ஃப்ரான்ஸுடைய அதிபர் தான் வந்து இந்த ஆண்டிற்கான குடியரசு தின விழாவுடைய சிறப்பு விருந்தினர். அப்போது அதை திரும்ப ஞாபகப்படுத்தும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின். அடுத்த கேள்வி, 9வது முறையாக பீகாரின் முதலமைச்சராக சமீபத்தில் பதவியேற்றுள்ளவர் யார்? ஸோ ஆக்சுவலாக மார்னிங் ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப ஈவினிங் வந்து ஒரு பதவியேற்றார். 9வது முறையாக பதவியேற்றிருக்கார். நிறைய பேருக்கு இந்த பிக்சர் பார்த்தது தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் நியூஸில் வந்திருப்பார், இந்த இந்தியா கூட்டணி தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். பட் இப்போ அந்த கூட்டணியிலிருந்து விலகி மறுபடியும் 4வது முறையாக கூட்டணி மாறியிருக்காரு. ஆப்ஷன் ஏ லல்லு பிரசாத் யாதவ், ஆப்ஷன் பி நவீன் பட்நாயக், சி நிதிஷ்குமார் அண்ட் டி சாம்ராட் சௌத்ரி. இப்போ உங்களை நிறைய பேருக்கு நீங்கள் நியூஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, பாலிடிக்ஸ் நியூஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஆப்ஷன் கூட தேவையில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் நிதிஷ்குமார் ஃப்ரம் பீகார். ஸோ நிதிஷ்குமார் டேக்ஸ் ஓத் அஸ் பீகார் சிஎம் ஃபார் 9th டைம். 9வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பீகாருடைய முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியேற்றிருக்காரு. அதுவும் வெறும் 48 எம்எல்ஏவோட ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு கூட்டணி கட்சி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரியான கேள்வி கூட கேட்பாங்களா முதலமைச்சர் தொடர்பாலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள், கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. மார்ச் 1, 2015 ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? இதுக்கான ஆன்சர் அப்போ வந்து மெஹபூபா முஃப்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி இருந்தாங்க அந்த டைமில், முஃப்தி முகமது சையத் அப்படிங்கிறவங்க. அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த ஜம்மு காஷ்மீரில் இஷ்யூலாம் வந்து பார்த்து 2019 என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைச்சிட்டாங்க. இப்போ யாரும் இல்லை. இன் ஃபியூச்சரில் சீக்கிரமாகவே வந்து மாநிலம் ஆக்க போகிறாங்க. இதே மாதிரி திரிபுராவுடைய முதலமைச்சர் பதவியேற்றிருந்தப்போ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் சமீபத்தில் எந்த 5 மாநில தேர்தல் நடந்திருக்கு, அதில் முதலமைச்சர்கள் பதவி ஏற்றிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள், அப்புறம் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இப்போ இவர் கூட்டணி தான் மாறி இருக்காரு. சில பேர் கட்சியே உடைச்சிட்டு இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அதெல்லாம் வந்து பாயக்கூடிய அளவுக்கு இருக்கும். தேசியவாத காங்கிரஸ் கூட சமீபத்தில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்துச்சு. அப்போ அதெல்லாம் நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து முதலமைச்சர்கள்லாம் மாற்றம் வரும்போது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதலமைச்சர்கள், கவர்னர்கள், அமைச்சர்கள் இந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த அப்பாயின்மெண்ட் நமக்கு எப்போ வந்தாலுமே நீங்கள் அதை படிக்கணும். ஸோ அப்பாயின்மெண்ட்லேருந்து நார்மலாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த அப்பாயின்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எல்லாமே முக்கியம்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சமீபத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓப்பன் போட்டியில் இந்தியாவின் ரோகன் போபனா ஆண்கள் இரட்டையர் பிரிவில் கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றார்.
பின்வரும் எந்த நபருடன் இருந்து அவர் அந்த பட்டத்தை வென்றார்? ஏன்னா அவர் வந்து ஆண்கள் இரட்டையர் பிரிவில் தான் கலந்துக்கிட்டார், அவர் மட்டும் தனியாக வின் பண்ணல. அப்போ அவருடைய பேர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு நம்ம ஊர்க்கார் அப்படிங்கிறனால ரோகன் போப்பனா நல்லாவே தெரியும், ரோகன் போப்பனாவை. ஆனால் அவருடைய பேர் யார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ ஜானிக் சின்னர், பி தாமஸ் மச்சாக், சி மேத்யூ எப்டன் அண்ட் டி ஜாங் ஜிசன். ஸோ இந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா மேத்யூ எப்டன் அப்படிங்கிறவர் தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த நபர். ஸோ இவர் தான் ரோகன் போப்பனாவோட பேர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையர் பிரிவில் கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்திரேலியா ஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆண்டுடைய முதல் கிராண்ட் ஸ்லாமே, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தொடர்பாக நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது இதை பார்த்துடலாம். ஸோ இதில் ரோகன் போப்பனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே காலிறுதி அவர் வெற்றி பெற்றப்போவே இரட்டையர் தரவரிசையில் உலகத்தில் நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டார். அதையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ ரோகன் போப்பனா இப்போதைக்கு இரட்டையர் பிரிவில் நம்பர் 1 இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 2வது கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. இது இல்லாமல் இன்னொரு ரெக்கார்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக அதிக வயதில் கிராண்ட் ஸ்லாம் வென்றவர் அப்படிங்கிற சாதனையும் இப்போ இவர்கிட்ட தான் இருக்குது, 43வது வயதில். ஸோ இவருடைய சாதனை அங்கீகரிக்கும் விதமாக சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2024ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பட்டியலையும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பேர் இருக்குது. இவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க விளையாட்டுத்துறையில் இவருடைய பங்களிப்புக்காக. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த டைம் ரோகன் போப்பனா கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற டென்னிஸ் போட்டிகளில் சானியா மிர்சா மார்டினா ஹிங்கிஸ் ஜோடி பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை. அதாவது இந்த 4ல் எந்த இடத்துல வந்து அவங்க ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. சானியா மிர்சா நார்மலாக நமக்கு தெரியும், இந்தியாவில் டென்னிஸ் அப்படின்னாலே நம்ம சானியா மிர்சா அப்படின்னு தான் சொல்லுவோம், ரொம்ப பிரபலமான வீராங்கனை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் மறுபடியும் வந்து இரட்டையர் பிரிவில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஓய்வு பெற்று அதன் பிறகும் மறுபடியும் இரட்டையர் பிரிவில் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மார்டினா ஹிங்கிஸோட சேர்ந்து விளையாடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய கிராண்ட் ஸ்லாம் கோப்பைகள் வந்து ஜெயிக்கிறாங்க. அப்படி அந்த 2025ஆம் ஆண்டில் இந்த 4ல் எதை ஜெயிக்கலை அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ஓப்பனை தவிர மிச்சம் 3மே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த டைம் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதே மாதிரி ரெலவெண்ட்டில் இப்போ யார் கரண்டில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோகன் போப்பனா இப்போ கிராண்ட் ஸ்லாம் ரீசெண்ட் டைமில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இதை மாதிரி கூட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெலவென்ஸ்க்காக தான் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆஸ்திரேலியா ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா இது எங்கேயோ தானே நடக்குது, நம்ம ஊரில் நடக்கல இல்லையா, நம்ம வீரர்களும் வின் பண்ணல. அப்போ இது கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, மோர் தென் 2-3 டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் பற்றியே. ஸோ டென்னிஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டாக தான் இருக்குது. அப்போ அந்த கொஸ்டின் பார்க்குறது முன்னாடி பாருங்கள், ஒரு வருஷத்தில் 4 முக்கியமான கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் நடக்கும். ஆக்சுவலாக கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த தொடர்கள், அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நார்மல் வந்து ஏடிபி வேர்ல்டு டூர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த 4 கிராண்ட் ஸ்லாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய முதல் கிராண்ட் ஸ்லாம் ஆஸ்திரேலியா ஓப்பன் நடக்கும் மெல்போர்னில். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 இடத்துல நடக்கும். இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா விம்பிள்டனில், அப்புறம் விம்பிள்டன் போட்டி நடக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு களிமண் தரையில் போட்டி நடக்கும். அப்புறம் அமெரிக்கன் ஓப்பன், யூஎஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸில் இருக்கக்கூடிய 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி. ஸோ ஒரு ஆண்டில் அந்த 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி கண்டிப்பாக நடந்துடும். இப்போ இந்த 4ல் யார் ஜெயிக்கிறாங்க, ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு, அப்புறம் இந்தியாவை சேர்ந்த யாராவது ஒரு சில நபர் வெற்றி பெற்றிருக்கலாம். ஸோ அவங்களுடைய தகவல் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்றபடி நீங்கள் டீட்டெயிலாக போய்ட்டு அந்த ஏடிபி வேர்ல்டு டூர் சாம்பியன்ஷிப் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை, கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளுடைய வீரர்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிக கிராண்ட் ஸ்லாம் என்ற ஜோக்கோவிச் பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த டைமில் ஜெயிச்சிருக்கக்கூடிய 2-3 வீரர்கள் பற்றி இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டாங்க. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா 2017 ஆஸ்திரேலியா ஓப்பன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அதே டோர்னமெண்ட் தான், ஆஸ்திரேலியா ஓப்பனுடைய மகளிர் ஒற்றையர் பட்டம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் செரீனா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. ரொம்பவே தரமான பைலிங்குவல் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கேட்கலாம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பல ஆண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய முன்னணி பயிற்சி நிறுவனமாக நம்முடைய குழந்தை ஐஏஎஸ் அகாடமி இருந்துகிட்ருக்கு. 100க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் வந்து உருவாக்கியிருக்கக்கூடிய பயிற்சி நிறுவனமாக இருக்குது. ஸோ சமீபத்தில் வந்து நிறைய பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ரெலவெண்ட்டாக ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேட்ச்கில் விருப்பப்படுறீங்களோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. இப்போது முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டி, நிறைய பேர் மேக்ஸில் மட்டும் வீக்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்பெஷல் கோர்ஸ் கூட எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வெறும் 555 ரூபாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு பொது அறிவு கூர்மை மென்டல் எபிலிட்டிக்கான கிளாஸஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுப்போம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் சார் அவர் எடுக்கிறாரு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா
இது மட்டும் இல்லாமல் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபுல் ஃப்ளெட்ஜாக. கண்டிப்பாக இந்த முறை வந்து எல்லாருமே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஸோ ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அதே மாதிரி உங்களுடைய தமிழ், மேக்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலேருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட வேணாம், நல்லா படிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஹாக்கி 5 உலகக்கோப்பை மகளிர் போட்டி. ஸோ இதோடைய சாம்பியன் அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சது. போலந்து, இந்தியா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெதர்லாந்து. ஸோ 2ஆம் இடம் இந்தியா. ஸோ இந்தியா வந்து ரன்னர் அப் தான் ஜெயிச்சிருக்க முடிஞ்சிச்சு. நெதர்லாந்து வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஆண்டு நடைபெற்ற ஆண்கள் உலகக்கோப்பை, பெண்கள் உலகக்கோப்பை, இந்த மாதிரி நிறைய உலகக்கோப்பையில் நெதர்லாந்து அணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் குவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஹாக்கினாலே நெதர்லாந்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அணிகள் வெற்றி பெற்றிருக்காங்க, ஆண்கள் மகளிர் எல்லா பிரிவுலையுமே. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஓமன் தலைநகரம் மஸ்கட்டில் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஸோ கோலாலம்பூர், சென்னை, மதுரை, சிகாகோ. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற போகுது. இந்த மாநாடு வந்து மே மாதம் 2025 வந்து நடைபெற போகுது. எந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பகுதியில் தான். ஸோ அவருடைய தலைமை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாரிவேந்தர் அவருடைய தலைமையில் தான் நடக்க போகுது. என்ன தலைப்பில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் அப்படிங்கிற தலைப்பு தான் நடைபெற போகுது. ஸோ இந்த பிக்சரில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மாநாடுகள் ப்ளஸ் இப்போது 11வது வந்து சமீபத்தில் தான் முடிஞ்சிச்சு. 2 இடங்கள் வந்து போட்டி மாநாடுகள் நடத்துனாங்க. ஒன்று கோலாலம்பூரில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சென்னையில் 55 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து அவங்களுக்குள்ளேயே 2 டீமாக பிரிஞ்சிருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அதில் எது அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த 11வது உலக தமிழ் மாநாடுங்கிறது கோலாலம்பூர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் சிகாகோ மாநாடு. அதன் பிறகு 11 இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ 12 அனௌன்ஸ் பண்ணியிருக்கும்போது இது தொடர்பான கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாநாடுகள் கிளியராக படிச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து தமிழ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் பற்றி கேட்கலாம். 2வது தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது, யார் நடத்துனாங்க, ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நல்லா படிங்க. இதை ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதில் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுவீங்க. எந்த நகரத்தில் அதிக எண்ணிக்கையிலான உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நடைபெற்றுள்ளது? அது வந்து இந்திய நகரம் அல்ல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். எந்த நகரத்தில் அதிக எண்ணிக்கையிலான உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றிருக்கிறது? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் முறையாக ட்ரோன் மூலம் இரத்தப்பை விநியோகம் செய்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா, ஒடிசா, தமிழ்நாடு மற்றும் கேரளா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிசா. ஸோ ஒரிசாவில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் என்ன பண்ணியிருக்காங்க, புவனேஸ்வர் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரோன் மூலயமா அந்த பிளட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஜிஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம இப்போது சுகாதார சேவைகளும் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. ட்ரோன்ஸ் நம்ம ரீசெண்ட் டைமாகவே போலீசிங் அப்புறம் சர்வலைன்ஸ் மாதிரியான நிறைய பணிகளில் வந்து அக்ரிகல்ச்சர் கூட நிறைய இடத்துல இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெடிக்கல் சர்வீஸ்லையுமே ட்ரோன் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இது மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப எளிமையாகவே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து பண்ண முடியும், எமர்ஜென்சி டைம்லலாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவிலேயே முதன்முறையாக இதை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய புவனேஸ்வரில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 84வது அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ அவைத்தலைவர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் சபாநாயகர், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஆல் இண்டியா ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? வதோதரா, நாக்பூர், மும்பை, இந்தூர். ஸோ இதுக்கான ஆன்சர் மகாராஷ்டிராவுடைய தலைநகரம் மும்பை. ஸோ இதோடைய தலைமை யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் தான் இதுக்கான தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இதுக்கு இவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அவரும் இருக்கார். முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீப காலமாக வந்து இந்த அவையில் வந்து ஒழுங்கின நடவடிக்கைகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணிகளை விட அவையுடைய அந்த நடவடிக்கைகளை முடக்கும் விதமாக நடந்துக்கிறாங்க, ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய விட மாட்டாங்கிற மாதிரியான வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தொடர் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மணிப்பூர் கலவரம் நடந்தப்போ எதிர்க்கட்சிகள் ஃபுல்லாகவே அமளியில் ஈடுபட்டதுனால முழுசாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தொடர் பெரும்பாலும் ஒத்திவைக்கப்பட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் அவர் இந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்முடைய பிரதமரும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாலாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, எங்கே நடந்தது அப்படின்னு கேட்கலாம், இல்லை எத்தனாவது கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ 84th கான்ஃபரன்ஸ் மும்பையில் வந்து நடந்திருக்கு.
ஆக்சுவலி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி, கேட்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. இதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. நம்ம ஒரு நாட்டுக்கு வந்து கோதுமை வந்து கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பின்வரும் எந்த நாட்டிற்கு 40,000 லிட்டர் மாலத்தியான் என்னும் பூச்சிக்கொல்லி மருந்தை இந்தியா அனுப்பியுள்ளது? ஈரான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், மியான்மர். ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாக் வச்சு. ஆப்கானிஸ்தான். ஸோ ஏன் ஆப்கானிஸ்தானுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 40,000 லிட்டர் அளவுக்கு மாலத்தியான் அங்கே வந்து வெட்டிக்கிளிகளுடைய தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. ஸோ வெட்டிக்கிளிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கனால கஷ்டப்பட்டு விளைஞ்ச இந்த நெற்பயிர்கள் மாதிரியான கோதுமை பயிர்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த உணவு பயிர்கள் எல்லாம் அந்த வெட்டிக்கிளிகள் வந்து வீணடிச்சிருது. இப்போ நம்ம இந்த காப்பான் மூவியில் கூட காமிச்சிருப்பாங்க இல்லையா, வெட்டிக்கிளிகள் மூலமாக உணவு பஞ்சத்தை ஏற்படுத்துறதுக்காக. ஸோ இது இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் நடைபெறுது. அதுவும் அங்கே விளைச்சல் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், பாலைவன பகுதி. பட் அந்த பகுதியில் விளையக்கூடிய கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் கிடைக்கக்கூடிய உணவுப் பயிர்களையும் இந்த வெட்டிக்கிளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் பண்ணிடுது. ஸோ அதை அழிக்கும் விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட்டுக்காக நம்ம இந்த இது பண்ணுறோம். ஸோ ஏன் பர்டிகுலராக இந்த மருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மருந்து இது. அது மட்டும் இல்லாமல் வறண்ட பகுதிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து. ஸோ இப்போ பூச்சிக்கொல்லி அப்படின்னா நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸோடு நிறுத்திடக்கூடாது. நீங்கள் சயின்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக் இருக்கும், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது உங்களுடைய சயின்ஸ் கெமிஸ்ட்ரி சிலபஸ்க்குள்ளே இருக்குது. வேதியியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அப்போது இது நல்லா பாருங்கள். அங்கே பார்க்கும்போது கூட இந்த முறை வந்து இதுலேருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த உதவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும். ஸோ இதன் மூலமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாடாளுமன்றம், தென் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே இந்த கோதுமை அனுப்பினப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று சொல்லியிருந்தேன், கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்குறேன், தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்கானிஸ்தான் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ஆக்சுவல் கடல் கிடையாது. ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம பாகிஸ்தான் வழியாலும் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான் மூலயமா தான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்துக்கு வந்து இந்த பொருள்களை அனுப்பிடுவோம். அங்கேருந்து வந்து சாலை வழி மூலமாக ஈரான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து அந்த பொருள் வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் அஸ்யூஷுவலாக நடக்கக்கூடியது. அந்த துறைமுகத்தையும் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்காக ஸ்பெஷலாக. ஸோ அந்த துறைமுகத்துடைய பெயர் என்ன, ஈரானில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துடைய பெயர் என்ன, ஆப்கானிஸ்தானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த துறைமுகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், மெத்தனால் மூலம் இயங்கும் உலகின் முதல் பெரிய சரக்கு கப்பல் எது அப்படின்னு சொல்லி கொஷின். அனே மேர்க்ஸ், யூஎஸ்எஸ் மிசோரி, மைக்கேல் கேம்பெல்னி, எம்எஸ்சி ஐரீனா. இந்த 4ல் எது உலகத்துடைய முதல் மெத்தனால் மூலம் இயங்கும் மிகப்பெரிய சரக்கு கப்பல், கண்டெய்னர் ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் அனே மெர்ஸ்க் அப்படிங்கிறது தான். ஸோ இது டென்மார்க் அதோடைய அந்த நாட்டுடைய தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டது. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, தென் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கடல் பயணத்தை வந்து இது தொடங்கியிருக்கு. ஸோ இது வந்து இந்த கடல் போக்குவரத்து தான் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இந்த டீசல் இந்த மாதிரியான படிமேறி பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து துறை. ஸோ அது வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ண முடியல. ட்ரெயின் கூட வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, நிறைய ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. பட் கப்பலுக்கு மட்டும் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனால் மூலயமா அது ஓடுறதுனால நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் எல்லா கப்பலுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் இதன் பிறகு வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் போக்குவரத்து துறையில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்துவதற்காக இஸ்ரோ தற்போது இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சேட்டலைட். ஆப்ஷன் ஏ இன்சாட் 3DS, ஆப்ஷன் பி எக்ஸ்போசாட், சி இன்சாட் C58, ஆப்ஷன் டி DSSAR அப்படிங்கிறது. ஸோ இந்த 4ல் எதை வந்து இப்போ இஸ்ரோ வந்து விண்ணில் செலுத்த போகுது? ஸோ கடைசி கட்ட பணிகள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்சாட் 3DS அப்படிங்கிறது. ஸோ இது வந்து GSLV F-14 ராக்கெட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்த போகிறாங்க. பிப்ரவரியோட தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம விண்வெளியில் செலுத்த போகிறோம். ஸோ இது எதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்ற கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும்னா கிளைமேட் சேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் பீரியட்லையும் இது வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ நமக்கு முடிஞ்ச செயற்கைக்கோள் பற்றின தகவல்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி கரண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் தான் போகிறீங்க அப்படின்னா கூட அந்த டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும், ஆனால் அதுக்கான தகவல் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுலேருந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கேட்ட ஒரு கேள்வி இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின் செஷனில் பார்ப்போம். GSAT 11 ஸ்பேஸ் கிராஃப்ட் a communication satellite will be ready for launch by the end of the year. எந்த ஆண்டு இறுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த GSAT 11 அப்படிங்கிற தகவல் தொடர்பு விண்கலம்
விண்வெளியில் செலுத்த தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஸோ எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவாக வந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கிளியராக படிச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே படிக்கும்போது திரும்ப அதை லான்ச் பண்ணிட்டாங்க பிப்ரவரியில் அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு புதுசாக இருக்காது, இதை நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஆதித்யா L1 விண்கலத்தில் இடம்பெற்றுள்ள பின்வரும் எந்த கருவி தற்போது வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது? ஸோ நிறைய பேலோட்ஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் தான் அனுப்புவாங்க. சந்திராயன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ரோவர், அப்புறம் லேண்டரில், அந்த ப்ரொபல்ஷன் மாடலெலாம் நிறைய பேலோடு வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஆதித்யா L1லையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய மேக்னட்டோமீட்டர், எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், யூவி இமேஜிங் டெலஸ்கோப், அப்புறம் பிளாஸ்மா அனலைசர், இந்த 4ம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய கருவிகள் இருக்குது. ஆனால் இந்த 4ல் எது சமீபத்தில் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரோ அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்னட்டோமீட்டர். ஸோ இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைட் கார்னரில் வந்து இருக்கும் மேக்னட்டோமீட்டர், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மேக்னட்டோமீட்டருடைய சென்சார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மற்றும் சூரியன் இல்லாமல் இருக்கக்கூடிய அதர் பிளானட்டுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காந்தப்புலம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண இந்த சென்சார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்னட்டோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர்லேயே இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட பேலோடு இது. கீழ்கண்டவற்றுள் டிஜி யாத்ரா சேவையுடன் தொடர்புடையது எது? விமான போக்குவரத்து, இந்திய ரயில்வே வந்தே பாரத் சேவை, மெட்ரோ ரயில் சேவை, கங்கை நதி பயணப்படகு சேவை. இப்போ இது 4மே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் தான். விமான போக்குவரத்து ரெகுலராகவே நியூஸில் ஏதாவது வந்துட்டு இருக்கும். வந்தே பாரத் இப்போ சமீபமாக இந்தியாவோட முக்கியமான நகரங்கள் எல்லாம் புதுசாக நிறைய சேவைகள் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயிலுடைய எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ் வந்து அதிகமாகிடுச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 16 சிட்டியில் வந்து மெட்ரோ ரயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இன்னும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கங்கை பயண படகு சேவை. இப்போ சமீபத்தில் கூட அயோத்தியில் கூட வந்து பார்த்திங்கன்னா சரையூ நதியில் இந்த மாதிரியான போட்டிங், ரிவர் க்ரூயிஸ் வந்து பெரிய லெவலில் பண்ணாங்க. தென் நார்மலாகவே கங்கை வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவுடைய மிக நீளமான அந்த வாட்டர்வே, இன்லேண்ட் வாட்டர்வே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கையில் தான் அப்படியே கண்டினியூவாக பண்ணியிருக்காங்க. மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலே ட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த பெரனியல் ரிவர்ஸ் அந்தளவுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து சின்ன சின்ன ஆறுகள்லாம் இருக்காது, எல்லாமே ரொம்ப அகலமான ஆறுகள் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். அப்போ அதுலேயும் நிறைய திட்டம்லாம் வந்துச்சு. இப்போ ராமாயண் ரிவர் க்ரூயிஸ், அப்புறம் நிறைய திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், டிஜி யாத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டிஜி யாத்ரா அப்படிங்கிறது எதோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமான போக்குவரத்து சேவை. ஸோ ரொம்ப சிம்பிள். நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விமானத்தில் போயிருக்கவங்கலாம் தெரியும், அந்த ஆன்போர்டிங், நம்ம ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 1.5 hour 2 hours முன்னாடியே போயிட்டு அந்த இதெல்லாத்தையுமே செக்கிங் மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். இப்போ அந்த டைம் வந்து சேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோதனை நடவடிக்கைகளை விரைவாக முடிக்க முடியும். அது எப்படின்னா, நம்முடைய மொபைல் வந்து அதுக்கான ஆப் இருக்கும். ஸோ நம்ம பயோமெட்ரிக் இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய இந்த முக ஃபேஸ், நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் கூட மொபைல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளை ரொம்பவே சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நமக்கான நேரம் வந்து ரொம்ப மிச்சமாகும். பட் இது வந்து நெகட்டிவாகவும் நிறைய ஃபீட்பேக் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் மத்திய இணையமைச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தொடர்பான தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாநிலங்களவை எம்பி வந்து மக்களுடைய பயோ பிரிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கட்டாயப்படுத்தி வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு டிபேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கரண்ட்டில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சோதனை நடவடிக்கையாக ஒரு 13 விமான நிலையங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நல்ல திட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது பயணிகள்கிட்டேருந்து அரசாங்கத்துக்கு வந்து ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ இன் ஃபியூச்சரில் இது எல்லா இடத்துக்கும் பண்ணி எப்படி ஃபாஸ்டாக் இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுவும். ஸோ டோல்கேட்டில் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நின்று போகிற லேட் ஆகும், ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்துறாங்க பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டிஜி யாத்ரா அப்படிங்கிறது ஏர்போர்ட்ஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசின் 2021ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது பெறாத நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. KV பழனிசாமி, ஞா மாணிக்கவாசகன், இலக்கியா நடராஜன், சு சண்முக சுந்தரம். ஸோ உங்கள் 4 பேரில் பார்த்தீங்கன்னா KV பழனிசாமி இவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா இவர் வந்து நம்மாழ்வார் விருதுக்கு தேர்வான நபர். இவர் கீழே இருக்கக்கூடிய மிச்சம் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கக்கூடியவங்க தான். ஸோ மொத்தம் வந்து 6 பேர், அதாவது 3 பேர் 2023ஆம் ஆண்டிற்குள்ளவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஞா மாணிக்கவாசன், சு சண்முக சுந்தரம், இலக்கியா நடராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லி இன்னொரு 3 பேரை எக்ஸ்ட்ரா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. மணி அர்ஜுனன், அற திருவிடம், க பூர்ணச்சந்திரன்.
இப்போ 9 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிக்சரில் யோசிக்கலாம். அதில் வந்து இன்னொரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது பெற்றவங்க. ஸோ 2022ஆம் ஆண்டில் கொடுக்கல, அதனால் இந்த ஆண்டோட சேர்த்து 2022 கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆண்டு 3, 2022ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3, ப்ளஸ் இந்த ஆண்டு வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படிங்கிறனால ஸ்பெஷலாக இன்னொரு 3 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 9 தமிழறிஞர்களுக்கு இலக்கிய மாமணி விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் குறிப்பாக இந்த 6 பேரை பார்த்துட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துடைய நம்மாழ்வார் விருது. இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்காக. ஸோ அவர்களை வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது கொடுத்துட்ருக்காங்க. நம்மாழ்வார் ஐயா பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அங்கக வேளாண்மை, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்குடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பறைசாற்றினவர் இவர் தான். அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. அவரை பின்பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அரசாங்கமே கொள்கையை மாற்றிட்டாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் நோக்கி போகணும். ஸோ இதுக்கப்புறம் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு பண்ணும்போது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் நோக்கி கொஞ்சம் போகணும், ரொம்ப ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மத்திய அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த நம்மாழ்வார் விருது பெற்ற 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோ சித்தர் தஞ்சாவூர் மாவட்டம், KV பழனிசாமி திருப்பூர் மாவட்டம், கு எழிலன் காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமாகவும் நிறைய பார்த்துட்ருக்கோம். நார்மலாக ஜனவரினாலே நிறைய அவார்டு வரும். ஏன்னா முக்கியமான ஆண்டோடைய தொடக்கம் மட்டும் இல்லாமல் முக்கியமான தினங்கள்லாம் இருக்கும். குடியரசு தினம், பொங்கல் விழா அப்படிங்கும்போது தமிழக அரசாங்கம் நிறைய விருதுகள் வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதனால் இந்த விருதுகள் மட்டுமே பார்த்திங்கன்னா ஜனவரியில் அதிகமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே கிளியராக படிச்சுக்கோங்க. விருதுகள்லேருந்து ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பாருங்களேன். தமிழக அரசுடைய 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இது. தமிழ்தாய் விருது, கபிலர் விருது, வஉசி விருது, கம்பர் விருது, இந்த விருதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அந்த காலகட்டத்தில் கொடுப்பாங்க, ஜனவரி குடியரசு தினத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த விருதுகள்லாம் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி கூட இப்போது நம்ம பார்த்த இலக்கிய மாமணி விருது, நேற்று பார்த்த குடியரசு தின விழாவில் கோட்டை அமீர் பதக்கம், அப்புறம் வேளாண்மைக்கான நெல் உற்பத்திக்காக கொடுத்த விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகளோட கொஷின் கேட்க முடியும். ஸோ அதனால் விருதுகள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம திரும்ப ஒரு டைம் ரீகாப் பண்ணிடலாம் ஷார்ட்டாக. 12வது உலக தமிழராட்சி மாநாடு தொடர்பான தகவல்கள் பார்த்துருக்கோம். சென்னையில் நடக்க போகுது. நம்மாழ்வார் விருதுகள் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவுடைய புதிய திட்டம், இஸ்ரோ தொடர்பான 2-3 முக்கியமான விஷயம் பார்த்தோம். அடுத்து என்ன சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். ஏற்கனவே அனுப்பியிருந்த ஆதித்யா L1ல் அடுத்ததாக மேக்னோட்டோமீட்டர் வந்து ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து ககன்யான் ஆண்டு அப்படின்னு சொல்லி இஸ்ரோவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து ககன்யான் வந்து விண்வெளியில் செலுத்திடுவோம், அதுக்கான சோதனை எல்லாமே முழுவீச்சில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் கல்வெட்டு காங்கேயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துலேருந்து கிடச்சிருக்கு. இந்தியா பிரான்ஸ் இடையில் என்னென்ன துறைகள்லாம் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியாவுடைய முக்கியமான தலைவர்கள் லாலா லஜபதி ராய் சுதந்திர போராட்ட வீரர், அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் இராணுவ தளபதி KM கரியப்பா அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரோன்ஸை ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணி மெடிக்கல் டிரான்ஸ்போர்ட், பிளட்டை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்தோம். ரோகன் போபனா ஓல்டஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் வின்னர் அப்படிங்கிற அச்சீவ்மெண்ட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா உமன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி ஃபைஸ் வேர்ல்ட் கப்பில் வந்து ரன்னர் அப் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட உச்சநீதிமன்றம் இந்த நாள் ஆகஸ்ட், அதாவது ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டுலேருந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்தியாவோட முதல் நாளிதழான பெங்கால் கெசட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 29, 1870 வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு 40,000 லிட்டர் மாலத்தேயான் பூச்சிக்கொல்லி வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம், வெட்டுக்கிளிகளுடைய அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில தகவல் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஒப்பந்தம், அதன் பிறகு இந்த விருதுகள் தொடர்பான விஷயங்கள், ஆஸ்திரேலியா ஓப்பனில் பார்த்துருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், தென் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்த பெங்கால் கெசட், உச்சநீதிமன்றம், இதெல்லாம் முன்னாடியே ரெகுலராகவே கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்லேயே கேட்டிருக்காங்க. டேஸ் அப்புறம் நிறைய பார்த்துருக்கோம் முக்கியமான தினங்கள். ஸோ எல்லாமே நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதன் பிறகு உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவே வந்துடும் அன்னன்னைக்கு. ஸோ அதனால் ரெகுலராக நீங்கள் வீடியோ பாருங்கள், அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு அதை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து வரும். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அதை கேட்பாங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, யூனிட் 9 இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் தான். அதில் மினிமம் 1 or 2 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட்டாகவே கேட்டுருவாங்க. கரண்ட்டில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை கேட்டுருவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ டைம் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்காதீங்க. ஸோ நம்ம வெறும் ஃபேக்டாக மட்டும் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டோம்னா நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் கொஷின் ஆன்சர் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி ஸ்டாட்டிக் பார்ட்டோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று ஸ்டாட்டிக் நாலேஜும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும். அதனால தான் கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.
அதனால் டைம் அதை பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன ஃபீட்பேக்லாம் இருக்கோ நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். ஸோ இப்போ தான் முதல்ல யாராச்சும் நம்முடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், புது பேட்ச் தொடர்பான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்க்கலாம்.